வணக்கம் நண்பர்களே. தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் கடுக்காய் தண்ணீர் குடித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பல ஆயிரம் ஆண்டுகளாகவே சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் மருந்துகளின் அரசன் என்று அழைக்கப்படும் கடுக்காய் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்குது. ஆனா எல்லாரும் இத குடிக்கலாமா? எவ்வளவு அளவு குடிக்க வேண்டும்? யாரெல்லாம் இத குடிக்க கூடாது? எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் முக்கியமான வீடியோவாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கடுக்காய்ங்கிறது டெர்மனில்லா குப்லாபுலா. இது இந்தியாவில் பரவலாக வளரக்கூடிய ஒரு மருத்துவ மூலிகை. இதை சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், பாரம்பரிய மருத்துவ முறையிலையும் பல நூற்றாண்டுகளாகவே பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் காணக்கூடிய முக்கியமான தாவர சேர்மங்கள் என்னன்னா டேனின்ஸ், கேலிக் ஆசிட், குளோபுலினிக் ஆசிட், குளோலஜினிக் ஆசிட், பாலிஃபினால், ஃப்ளேவனாய்ட்ஸ். இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகள் கொண்டது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பவுடரா, ஒரு காயா கருதப்படுது. சரியான முறையில் எப்படி கடுக்காய் தண்ணீர் தயார் செய்கிறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு தேவையானது ஒரு சிறிய கடுக்காய் இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் கடுக்காய் பவுடரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த கடுக்காய் பவுடர் ஆன்லைன், ஆஃப்லைன், சித்த மருத்துவ கடை, நாட்டு மருத்துவ கடை, பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லா இடங்கள்லையுமே கடுக்காய் இருக்குது. ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதில் 20ல இருந்து 30 நிமிடம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு இதை குடிங்க. ஸோ சிலர் இரவு முழுக்க ஊற வைத்து காலையில் குடிப்பாங்க. இரவு குடிக்க விரும்பினால் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிங்க. இல்லை காலையில் குடிக்க விருப்பமாக இருந்தால் காலையில் குடிங்க. ஆனால் இரவில் குடிச்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ இரவில் குடித்தா உங்கள் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. கடுக்காய் பாரம்பரியமாகவே இயற்கையாகவே மலமிளக்கியாக பயன்படுத்தப்பட்டு வருது. முக்கியமா வயதானவர்களுக்கு. ஏன்னா வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை போட்டு அவங்கள பாடா படுத்தும். அவங்க போய் பாத்ரூம்ல 3 மணி நேரமா முக்குனாலும் வராது. ஆனா இந்த கடுக்காய் தண்ணியை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஈஸியா அவங்க பாத்ரூம் போயிடலாம். காலையில மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது குடலுடைய இயக்கத்தை சீராக்கி உங்களை மலத்தை வெளில தள்ளுறதுக்கு இது பயன்படுது. ஆனா நீங்க அளவா பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஸோ நம்ம சொன்ன அளவை மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா செரிமானத்தை ஆதரிக்கிறதுக்கு கடுக்காய் பயன்படுது. உணவை ஈஸியாக செரிமானமாக்கிறதுக்கு, செரிக்க வைக்கிறதுக்கு கடுக்காய் பயன்படுது. சிலருக்கெல்லாம் உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு உப்பசம், வாய்வு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு கடுக்காய் ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பண்புகள் கொண்டது கடுக்காய் தாங்க. கடுக்காயில் பாலிஃபீனால்ஸ் இருக்குது. இந்த பாலிஃபீனால்ஸ் என்ன பண்ணுதுன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால செல்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ நம்மளுடைய செல்கள் சேதம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டா நம்ம இளமையாகவே இருப்போம் எப்போதுமே. ஸோ இளமையை தக்க வச்சுக்கிறதுக்கு கடுக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால தான் கிழவனும் குமரன் ஆகலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வயதானவர்கள் எல்லாருமே கடுக்காயை பயன்படுத்தும் போது முதுமை தாமதமாக்கப்படும். உங்களை எப்பொழுதுமே எனர்ஜெட்டிக்காகவும் உங்கள் உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, வெளிப்பூச்சாகவும் சரி, உள்ள ஆரோக்கியமாகவும் சரி, நீங்கள் ரொம்பவுமே யூத்தாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு கடுக்காய் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உணவு. கடுக்காய் தாய்ப்பாலை மிஞ்சின அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது அப்படின்னுங்கிற லைனுமே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடியது கடுக்காய். ஸோ வயதானவர்களுக்கு அவங்களுடைய கால் பலம், உடல் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே கடுக்காய் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. சரி, அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா வாய் ஆரோக்கியத்திற்கு கடுக்காய் பயன்படுதுங்க.
சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கடுக்காய் வந்து கிருமி எதிர்ப்பு பண்புகள கொண்டது அப்படின்னு சொல்லுது. இதனால ஈறுகள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், சிலருக்கெல்லாம் வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஸோ அந்த துர்நாற்றத்த போக்குறதுக்கும், அதே மாதிரி பூச்சிப்பல்ல சரி பண்றதுக்கும், அ பல் வலிய குணப்படுத்துறதுக்கும் அந்த கடுக்காய் பவுடர் வந்து பயன்படுறதாக சொல்லப்படுதுங்க. ஸோ நெறைய பேர் குழந்தைகள் வீட்ல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே பற்கள் அவங்க வந்து இனிப்பு அதிகமா சாப்பிடுறதுனால பற்கள்ல வந்து பூச்சிப்பல்லு ஏற்பட்டுரும். ஆனா அவங்களுக்கு சின்ன வயசுல எந்த ட்ரீட்மெண்ட்டும் குடுக்கற முடியாது. அப்படி இருக்கிறவங்கள் இந்த கடுக்காய் பவுடர வாங்கி நீங்க பல்கள் மீது தேய்ச்சுட்டு வந்தா பூச்சிப்பல்லு போயிரும். பற்கள் ஆரோக்கியமா இருக்கும். ஈறுகளும் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாரி வாயில இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ வாய் நலத்திற்கு கடுக்காய் பொடி வந்து ஒரு சிறந்த அடுத்து 5வது நன்மை என்னன்னா, கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், கல்லீரல சுத்தி இருக்கக்கூடிய நச்சுக்கள வெளியேற்றத்திற்கும் கடுக்காய் வந்து பயன்படுறதா சொல்லப்படுது. அடுத்து 6வது நன்மை, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துறதுக்கு கடுக்காய் பயன்படுது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கிறதுனால, உடலுடைய அந்த நோய் எதிர்ப்பு தன்மைய வலுவாக்குறதுக்கு கடுக்காய் பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகள எளிமையா எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு வந்து கிடைக்குது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தொற்று வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப அவங்களுக்கு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஆனா கடுக்காய் பவுடர நீங்க எடுக்க அதாவது கடுக்காய் தண்ணிய குடிக்க உங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கப்படும். இதனால அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரவே வராது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, உடல் எடைய குறைக்கிறதுக்கு கடுக்காய் பயன்படுதுங்க. கடுக்காய் வந்து குடிக்க உடல் சுத்தமாக்கப்படும். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாமே கரையும். கடுக்காயோடு சேர்த்து நீங்க உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். நல்ல உணவுகள் எடுத்துக்கிறணும். போதுமான தூக்கம் 6லிருந்து அதாவது 7லிருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க சேர்த்து ஒரு சீராக நீங்க கடுக்காய் தண்ணீரையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய உடல் எடை வந்து குறைக்கப்படும். ஸோ நீங்க வெறுமனவே கடுக்காய் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு, எந்த ஒரு டயட்டும் இல்லாம, எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்யாம, உடல் எடை குறையல அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ கடுக்காயை தண்ணிய எடுத்துக்கிட்டு நீங்க இதெல்லாம் செய்யும்போது, நல்ல ஒரு ரிசல்ட்ட வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த கடுக்காய் தண்ணீர எடுக்கவே கூடாது? ஏன்னா இவ்வளவு நன்மைகள் இருக்குது. இவ்வளவு நன்மை இருந்தாலும் சிலர் வந்து இந்த கடுக்காய் தண்ணீர வந்து எடுக்கக்கூடாது. கடுக்காயுமே எடுக்கக்கூடாது. அப்படி அவங்க எடுக்கிறதா இருந்தா, அவங்களுடைய மருத்துவருடைய ஆலோசைப்படி தான் எடுக்கணும். அவங்க யாருன்னா, கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 12 வயதிற்கு கீழ இருக்கக்கூடிய குழந்தைகள். அவங்க வந்து கடுக்காய் தண்ணீர வந்து எடுக்கக்கூடாது. அடிக்கடி வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள் எடுக்கக்கூடாது. வயிற்றில குடல் புண் இருக்கிறவங்க, வயிற்றுப்புண் இருக்கிறவங்க, கடுமையான நீர் இழப்பு இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்ப நம்ம பார்த்த இவங்கெல்லாம் கடுக்காயை எடுக்கிறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் ரொம்பவே கவனமா எடுக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள் வந்து கரெக்டான அளவ வந்து பயன்படுத்தணும். ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் சரியான அளவ பயன்படுத்தணும். அதிகமா எடுக்காதீங்க. அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா, ரொம்பவும் கம்மி ஆயிரும் உங்களுடைய லெவல். இப்ப ரத்த அழுத்தம் இருக்குதுன்னா, குறைந்த ரத்த அழுத்தம் வந்துரும் அதிகமா பயன்படுத்தீங்கன்னா. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் அதிகமா பயன்படுத்தினா, குறைந்த சர்க்கரை அளவு வந்துரும். ஸோ அவங்கலாம் வந்து ரொம்பவே கவனமா தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி நீங்க அதிகமா குடிச்சீங்கன்னா, அதிக பலன் கிடைக்கும்னு நெனச்சுட்டு நீங்க செய்யக்கூடிய தவறு அது. அதிகமா குடிச்சீங்கன்னா, அது ஆபத்த தான் ஏற்படுத்தும். அதிகமா குடிச்சீங்கன்னா, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, நீரிழப்பு, உடல் பலவீனம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஆரோக்கியத்த குடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ இத ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க எடுக்கலாம். தினமும் கடுக்காயை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ தினமும் வந்து எடுக்க வேண்டாம். இடைவெளி விட்டு தான் எடுக்கணும். இப்போ வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 5 நாள் எடுத்துட்டு 2 நாள் இடைவெளி விடுங்க. அந்த மாதிரி பயன்படுத்து. நண்பர்களே, கடுக்காய்ங்கிறது பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கியம் இடம்பெற்றுள்ள ஒரு மூலிகைங்க. இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ சரியான முறையில் பயன்படுத்துங்கள். ஆரோக்கியமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.